உற்சாகமான காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி புதனும் புத்தகம் அப்படிங்கிறதுல கம்பேஷனேட் கேபிட்டலிசம் பற்றி ரிச் டிவாஸ் அவருடைய கொள்கைகள், கோட்பாடுகள், பிரின்சிபிள்ஸ் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டதை சிலதை நான் பகிர்ந்துக்கிறேன். அதில் அவர் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, அந்த பிரின்சிபலில் நெவர் லவ் மணி அப்படிங்கிற ஒரு இதை சொல்கிறாரு. பி எ இன்ஸ்பிரேஷனல் ஐக்கானாக இருங்க, ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்தை நம்ம வைக்கணுங்கிறாங்க. இப்போ காந்திஜியோட ஒரு ஒரு ட்ரீம் என்ன இருந்துச்சுன்னா, கனவு, அதாவது ஏழைகளுடைய கண்ணீரை போக்கணும் அப்படிங்கிறது தான். இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா சுதந்திரம் அடைந்தப்போ கூட அவர் சந்தோஷமாக இல்லை. அதாவது தேர் ஆர் ஸ்மால் திங்ஸ் தட் மேக் எ பிக் டிஃப்ரென்ஸும்பாங்க. சின்ன சின்ன மாற்றம் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம கோட்பாடுகளில் ஒரு மெருகேற்றி நம்மளை ஒரு முழு மனிதனாகவே மாற்றக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். எல்லாருமே முயற்சியில் தான் இருக்கிறோம். பட் அன்றாட நம்ம செய்யக்கூடிய தவறுலேருந்து நம்ம மாறக்கூடிய சூழ்நிலையை நம்ம உருவாக்கிக்கணும். அந்த ஒரு கம்யூனிட்டி, அந்த ஒரு அட்மாஸ்ஃபியர் நம்ம இருக்கும் பொழுது தான் நம்ம நிச்சயமாக மாறக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நெகட்டிவ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தான், பதியப்பட்ட விஷயம். பட் சூழ்நிலைகள், நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நம்ம மாற்றும் பொழுது எல்லாமே மாறும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா 100க்கு 100 அந்த ஒரு முழுமை, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், அந்த பிரின்சிபிள், அந்த ஒரு ஜெனியிட்டி இதெல்லாமே இருக்கும் பொழுது தான் அது காலத்துக்கும் நிற்கக்கூடியதாக ஒரு தொழில் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நோக்கம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் வலியுறுத்துகிறாரு. இப்போ ஒரு நபர் சரியாக இருக்கார் அப்படின்னா, ஈவன் ஒரு தவறான ஒரு பிஸ்னஸ் இருந்தால் கூட அது சரியாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை இருக்குங்கிறதையும் ஒரு தொழிலில் எப்படி மாற்றக்கூடியதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு உதாரணமும் சொல்கிறாரு. ஒரு ப்ராஸ்டிடியூட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவங்க கூட பார்த்திங்கன்னா அவங்க கொள்கைகளை நல்ல ஒரு உயர்ந்த எண்ணம் இருக்கும். அதை நம்ம தவறாக எடை போடக்கூடாது அப்படிங்கிறதையும் ஒரு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக சொல்லக்கூடியதாக இருந்துச்சு. அவங்க நோக்கம் என்ன மாதிரி எதுக்காக அந்த செயலை பண்ணுறாங்க, ஒருத்தங்க நல்லதுக்காக ஒருத்தங்க தியாகம் பண்ணுறாங்க, அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அதே ஒரு புனிதமான ஒரு தொழிலாகவே மாறக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உணர்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வேலைக்கு போகலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம சுயமான ஒரு தொழிலை பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்ம ஒரு கொள்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் உணர்கிறேன். அதே மாதிரி நான் ஒரு ஃப்ரேம் இன்றைக்கி கேட்டதை வச்சு ஒரு இது எழுதினேன். அது பாருங்கள் எப்படின்னு. தாட்ஸ் டூ சேஞ்ச் அண்ட் ஐ பிலீவ் பீப்புள் கேன் சேஞ்ச் டூ. லெட் த சேஞ்ச் பிகின் வித்தின் அவர் செல்ஸ் இன் ட்ரூ ரியாலிட்டி அப்படிங்கிறத நான் ஒரு இது நோட் பண்ணி வச்சேன், எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கேற்ற மாதிரி. அப்போது நிறைய புக்ஸ் எல்லாம் கோட் பண்ணுறாங்க. அதில் சுதந்திரத்தின் சாம்ராஜ்யம்னு ஒரு புக்கில் இருக்கக்கூடிய, தமிழாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புக்கோடதும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதோட வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம படிக்கலாம். அதனால் அவர் 2 ஃப்ரேஸ் தான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க அவங்களுடைய பேர குழந்தைகளுக்கு. பி எ லைஃப் என்ரிச்சர் அண்ட் யூ கேன் டூ இட் அப்படிங்கிறதான். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் பகிர்ந்துக்கிறேன். ஸோ நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இந்த இதுகளை அடிக்கடி கேட்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இன்றைய நாள் ஒரு அருமையான இனிமையான நாளாகவே அமையட்டும். வாழ்த்துக்கள். என்றும் பேரன்புடன் உங்கள் MS அனந்தராமன், சரவணம்பட்டி.